நடிகர், இயக்குனர் மற்றும் தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர் தான் தியாகராஜன். இவர் தமிழ் தவிர மலையாளம் மற்றும் கன்னட படங்கள்லயும் சில தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காரு. இவர் தான் நடிகர் பிரசாந்தோட அப்பா, நடிகர் விக்ரமோட தாய் மாமா. அடிப்படையில் தியாகராஜன் ஒரு தொழிலதிபர். 1981 அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தின் மூலமா திரைப்படத்தின் முன்னணி நடிகையான ராதாவின் மூத்த சகோதரரா தோன்றினாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தனால அவருக்கு பல வாய்ப்பு குவிஞ்சது. 1982 மலையூர் மம்பட்டியான் படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அந்த படம் தான் அவரோட திரை வாழ்க்கையில ஒரு திருப்பத்தையும் கொடுத்தது. பல திரைப்படங்கள்ல நடிகராகவும் துணை கதாபாத்திரமும் நடிச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னோட சொந்த மகனான பிரசாந்த முக்கிய கதாபாத்திரத்துல வச்சு ஆனல்லகன்னு ஒரு படத்தை இயக்குனாரு. இது மட்டும் இல்ல, தியாகராஜன் 2004 ஹிந்திலேயும் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த ஹிந்தி படத்தை தியாகராஜன் வெறும் 26 நாட்கள்ல முடிச்சாரு. 1970 அவர் எழுதிய புனர்சங்கர் காவியத்தை தழுவி திரைப்படம் எடுக்கிற நோக்கத்துல 2007 தொடக்கத்துல தியாகராஜன் கருணாநிதியை அணுகுனாரு. இந்த திரைப்படத்தை பிரசாந்த் நடிக்க கருணாநிதி திரைக்கதை எழுதன்னு எடுத்து வெளியவும் கொண்டு வந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் தோல்வியை தழுவுச்சு.